இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேக் எப்படி பண்ணுறது பார்க்க பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு தட்டில் மேலே வந்து விப்பிங் க்ரீமை தடவிட்டு அது மேலே பாருங்கள் இந்த பேஸ் வைக்க போகிறோம். நம்ம பேஸ் வச்சுட்டு அது மேலே நாங்கள் சுகர் சிரப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சுகர் சிரப்பு கொஞ்சம் மேலே அப்படியே தடவி விட்டுக்கலாம். இல்லைனா இதில் ஒரு ஸ்பாஞ்சில் ஸ்பாஞ்ச் மேலே சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிவிட்டு அதில் விப்பிங் க்ரீமை அப்படியே அந்த பேலட் மூல அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஒயிட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது மேலே இன்னொரு ஸ்பாஞ்சு வச்சுட்டு கேக்கு அது மேலே சுகர் சிரப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது மேலேயும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் நமக்கு தேவைக்கேற்ப நம்ம நிறையாவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் போதும் ரொம்ப க்ரீம் வேணாங்கிறவங்க மீடியமாக போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதை டேபிள் ரொட்டேட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் 3 லேயர் கட் பண்ணியிருக்கேன்றேன்னா இது 3வது லேயர் இப்போ வைக்கிறேன் நான். பாருங்கள், வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வச்சுன்னா திகட்டிடும். லேசாக சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம இப்போ ஐசிங் பண்ண போகிறோம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சைடில் மேலே எல்லாம் இப்போ நம்ம ட்ரம் கோட் கொடுக்க போகிறோம். அப்படியே சைட்லலாம் அப்படியே பைப்பிங் பேக் வச்சு அந்த விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிகிட்டே வர வேண்டியதான். பாருங்கள், அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதோட அந்த சைட்லலாம் இருக்கிற அந்த கேக்குள்ளே வச்சு க்ரீமால் மூட போகிறோம். செய்கிறது அப்படியே பார்த்துட்டே வாங்க. நமக்கு அந்த லெவல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று சமமாக இருக்கிற மாதிரி அந்த நைஃப் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு பட்டையாக சைடில் வச்சுட்டு அந்த டேபிளை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓட்டணும். அடுத்தது வந்து நான் இந்த பட்டர்ஸ்காட்சுக்கான அந்த இது சுகரு, அந்த உனக்கு பாதாம் இல்லை அந்த முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது மேலே சைட்லலாம் அப்ளை பண்ணிவிட்டேன். இது வந்து தனியாக போடணும், நிறைய போடும்போது லாங் வீடியோவாக போயிடும். பாருங்கள், விப்பிங் க்ரீம் டிசைன் வச்சு மேலே வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். நமக்கு மேலே வந்து என்ன டிசைன் வேணுமோ அது போட்டுக்கலாம். உங்கள் டிசைன் எதுவும் வேண்டாம் ப்ளைனாக இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ளைனாக வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மேலே இருக்க அந்த பைப்பிங் பேக் வச்சு நாசில் வச்சு நம்ம டிசைன் பண்ணிட்டோம். சைட்லலாம் அந்த முந்திரி தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அந்த சுகர் சிரப்போட முந்திரியை போட்டு இது பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், சைட்லலாம் இப்போ வந்து அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். என்னெல்லாம் நம்ம கேக்குக்கு மேலே செரி வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம்